உளுந்தூர்பேட்டையில தமிழகத்துல மைய பகுதியா இருக்கிறது உளுந்தூர்பேட்டை. தேசிய நெடுஞ்சாலையை தொடர்ந்து அதிக அளவுல விபத்துகள் ஏற்படுது. ஆனா உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு மருத்துவரே இல்ல, சும்மா ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, செவிலியரும் இல்ல. அத சீக்கிரம் போடணும்னு சொல்றோம், இது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சம்பளம் கொடுக்க பணம் இல்லாததுனாலதான் புதுசா வேலைக்கு ஆளுகளே போடல. அப்புறம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் மஞ்சள் அதிகம் விளைவிக்கிறாங்க. மஞ்சள் தொழிற்சாலை அமைக்கணும்னு கேக்குறாங்க. அது அமைச்சு கொடுக்கறேன்னு முன்ன சொல்லி இருந்திருக்காங்க. போன தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க, ஆனா செய்யல. உளுந்தூர்பேட்டையில் பேருந்து நிலையம் அமைக்க அரசே அறிவிச்சிருக்கு, பேருந்து நிலையம் அமைக்கிறோம்னு. ஆனா திமுக நிர்வாகிகள் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள போட்டி. அதனால என்னாச்சு, 26 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்க ஒழிய ஆனா அங்க செய்ய உடல. அவங்க உளுந்தூர்பேட்டையில் குடிநீர் தட்டுப்பாடு சரி செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உளுந்தூர்பேட்டையில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு புதிய ரயில் நிலையம் அமைக்க கோரிக்கை, அதையும் செய்யல. அது மத்திய அரசு கிட்ட கேட்டு வாங்கணும். ஆனா அவங்க அதெல்லாம் கேட்கல. மத்திய அரசு கிட்ட டெய்லி சண்டை தான். அதெல்லாம் மக்களை எல்லாம் பார்க்கல. அவங்க சும்மா கட்சிங்கிறத வச்சுக்கிட்டு அவங்க மத்திய அரசு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு எம்பி ஜெயிச்சு வச்சிருக்காங்க. போய் ஒழுங்கா மரியாதையா போய் கேட்டு இந்த மக்களுக்கு வாங்கி செஞ்சு கொடுக்கணும். இது மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல ரயில்வே மேம்பாலம் இல்லாம இருக்கு, ரயில்வே கேட் இல்லாம இருக்கு. இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த திமுக அரசுனால முடியாது, செய்யவும் மாட்டாங்க அவங்க. அதனால அவங்கள திரும்ப வர விடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருங்க. உங்களை எல்லாம் பார்த்து ஏதாவது கொடுப்பாங்க, கொடுத்து எப்படியாவது அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஓட்டை வாங்கிட்டு போயிடணும்னு பாப்பாங்க. நான் என்ன சொல்றேன், என்ன கொடுத்தாலும் வாங்கிங்க. இந்த 2 குரூப் வரும், உங்களை பார்த்து இந்தாங்க இதை வச்சுங்க, எங்களுக்கு ஓட்ட போட்டுருங்கன்னா, இது எல்லாம் அரசாங்கத்தில இருந்து எடுத்த பணம் தான். அது வாங்கிங்க. அதை வாங்கிட்டு உங்களுடைய வாக்க நல்ல அரசாங்கத்தை கொடுக்கிற தென்னந்தோப்பு சின்னத்தை மறந்துடாதீங்க, அதுக்குதான் போடணும். கேட்டா அவங்க கொடுக்கறாங்கன்னு வேணான்னு சொல்லாதீங்க, வாங்கிங்க.